மயிலாடுதுறை மாவட்டம் காத்தான்சாவடியில் கல்லூரி மாணவர்கள், மகளிர் சுய உதவி குழுவினர், சமூக ஆர்வலர்கள் மூலம் பனை விதைகள் சேகரிப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், பனையில் இருந்து கிடைக்கும் நுங்கு, பனங்கிழங்கு ஆகியன உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும் மருத்துவ குணமுடைய உன்னத பொருட்களாகும் என்றார். நொங்கு வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய நொங்குடையது உங்களுக்கு பயம் தெரியும். அது ஒரு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு இயற்கையான ஒரு இனிப்பான ஒரு ஃப்ரூட். ஆக்சுவலி அந்த நொங்குக்கு இணைய எது இருக்குங்க, அதில் வாட்டர் இருக்குது, சாலிட் இருக்குது, செமி சாலிட் இருக்குது. அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு பொருள் நொங்கு. கடந்த ஆண்டு அரசின் நடவடிக்கையால் 65 லட்சம் பனை மரங்கள் நட்டுள்ளதாகவும், இது 25 வருடங்களுக்கு பிறகு நமக்கு பிறகு வரும் சந்ததியினருக்கு உபயோகமாக இருக்கும் என்றும் கூறினார். இது ஒரு 25 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் பெருசாகி நமக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் நம்ம சந்ததிகளுக்காக நமக்கு வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த மெஷர்ஸ் நம்ம பண்ணணும். ஏன்னா நிறைய மரங்கள்லாம் இப்போ காலியாகிட்டு இருக்கு. ஈகோ சிஸ்டம் இட் இஸ் கெட்டிங் ஸ்பாயில்டு. அதனால கிளைமேட் சேஞ்ச் இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். அதெல்லாம் நம்ம பண்ணணும். அப்படின்னா இந்த மாதிரி மெஷர்ஸை நம்ம சமுதாயத்தில் நம்ம பண்ணினா தான் நம்ம we can live a good society after us. ஸோ அதனால் நம்ம இது ஒரு உன்னதமான பணி. நீங்கள் எல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கீங்கன்னா உங்களை you will be blessed with nature because you are doing service to the nature, not to anybody. You are doing service to the nature, in improving the nature, in preserving the nature, in protecting the nature. So nature will definitely bless all of you. நமது மாவட்டத்தில் குறைந்தபட்சம் நாம் 5 லட்சம் மரங்களையாவது நட வேண்டும் என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய நொங்குடையது உங்களுக்கு பயம் தெரியும். அது ஒரு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு இயற்கையான ஒரு இனிப்பான ஒரு ஃப்ரூட். ஆக்சுவலி அந்த நொங்குக்கு இணைய எது இருக்குங்க, அதில் வாட்டர் இருக்குது, சாலிட் இருக்குது, செமி சாலிட் இருக்குது. அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு பொருள் நொங்கு. அதுக்கப்புறம் அதில் கிழங்கு கூட நம்ம சாப்பிடுவோம். அதே போல் பனை ஓலை அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னா அந்த காலத்திலேருந்து நாம் அந்த ஃபார்ம்ஸ்க்கு அந்த ஸ்கிரிப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே ஓலைச்சுவடிகள் மூலமாக தான் இப்போ நம்ம அதை பல்வேறு வகையில் புக்கு கொண்டு வரோம், சாஃப்ட் காப்பியை கொண்டு வரோம், எல்லாம் கொண்டு வரோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த பனை ஓலை அப்படிங்கிற திருக்குறள்லேருந்து எல்லாமே பனை ஓலையில் எழுதப்பட்டது. அதற்கு மூல காரணம் இந்த பனை மரம். அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு எல்லா குடிசை வீடுகளுக்கும் யூஸ் ஆகிறது இதுதான், இந்த ஓலை தான், பனை ஓலை தான். அதுக்கப்புறம் தான் இப்போ தென்னை ஓலையில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பனை ஓலையில் வேயும் போது அது குளிர்ச்சி தரக்கூடிய இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பனை மரம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வீடு கட்டுறதுக்கு இதை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணாங்க. ஓடு போடுறதுக்கு அந்த காலத்தில் ஓடு தான் முதல்ல கூரை, அதுக்கப்புறம் ஓடு, அதுக்கப்புறம் தான் கான்கிரீட். அப்போ செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கெல்லாம் யூஸ் ஆனது இந்த அது இல்லாமல் ஈகோ ஃப்ரெண்ட்லி ரொம்ப தண்ணியை உறிஞ்சாது. சில இப்போ சேம கருவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய உறிஞ்சி இட் வில் அஃபெக்ட் கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டரை அஃபெக்ட் பண்ணும். ஆனால் இது அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணாது. ஆக்சுவலாக இட் இஸ் இது மாதிரி தான் அந்த ஒரு நம்ம டிஎஃப்ஓ அதை பற்றி கிளீனாக சொன்னது. அப்புறம் இந்த மான்சூன் வேகரிஸு, அதுக்கப்புறம் பெரிய காற்று அடிக்கக்கூடிய இடங்கள்லாம் இது இட் வில் ப்ரொடெக்ட் தி பீப்புள் அண்ட் தி என்விரான்மெண்ட். நிறைய வரிசை வச்சுட்டோம்னா அது பெரிய அலை வந்தாலும் கூட அது தடுக்கக்கூடிய ஒரு மரம். நம்ம கிட்டத்தட்ட நம்ம இதில் ஒரு 50 கோடி மரங்கள் இருந்ததில் இப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம லாஸ்ட் இயர் கவர்மெண்ட்டோட எஃபெக்டில் அந்த என்ஜிஓஸோட எஃபெக்டில் ஒரு கிட்டத்தட்ட 65 லட்சம் பனை மரங்கள் நட்டிருக்காங்க. இது ஒரு 25 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் பெருசாகி நமக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் நம்ம சந்ததிகளுக்காக நமக்கு வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த மெஷர்ஸ் நம்ம பண்ணணும். ஏன்னா நிறைய மரங்கள்லாம் இப்போ காலியாகிட்டு இருக்கு.
ecosystem வந்து it is getting spoiled, அதனால climate change it is getting affected. அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெஷர்ஸை நம்ம சமுதாயத்தில் நம்ம பண்ணினா தான் வந்து நம்ம we can live a good society after us. ஸோ அதனால் நம்ம இது வந்து ஒரு உன்னதமான பணி. நீங்கள் எல்லாம் வந்து இதில் ஈடுபட்டிருக்கீங்கன்னா உங்களை வந்து you will be blessed with nature because you are doing service to the nature, not to anybody. You are doing service to the nature, in improving the nature, in preserving the nature, in protecting the nature. So nature will definitely bless all of you. யாரும் உங்களை bless பண்ண வேண்டியதில்லை. Your service will be blessed by the nature. So because we are part of nature. நேச்சரை விட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. So we should be a part of nature and we should protect the nature. As such it is a great measure. இந்த NGOs பண்ணியிருக்காங்க. NGO யார் வந்திருக்கா? Green Needle வந்திருக்காங்க. Government has partnered it and NGO பண்ணிட்டு இருக்கு. நமக்கு வந்து DFO is taking a lead role. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்மன் இருக்காங்க, TMU காலேஜ் எல்லாருமே சேர்ந்து பண்ணக்கூடிய மாவட்டத்தில் இது ஒரு முக்கியமான பணி. 29ஆம் தேதி வந்து வர 29ஆம் தேதி மாண்பு அமைச்சர் வர்றாங்க. சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்துட்டு இதை வந்து இந்த சீடிங்கை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சீட் கலெக்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இவங்க 1 லட்சம் சீட்ஸ் வேறு ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 1 லட்சம் ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல ஒரு 50,000 சீட்ஸ் இருக்குது. நமக்கு தேவை ஒரு 3 லட்சம் சீட்ஸ் ஆகுது. நீங்கள் ஒரு 10,000 செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சீட்ஸை செலக்ட் பண்ணி நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தில் இன்னும் ஒரு 5 லட்சம் மரமாவது நம்ம நடணும். நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் டோன்ட் ஒர்க் ஃபார் யுவர் காலேஜ், டோன்ட் ஒர்க் ஃபார் தி பிரின்சிபல், யூ ஒர்க் ஃபார் யுவர் செல்ஃப், ஃபார் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் சூப்பர். அப்படி தான் பண்ணணும். யூ ட்ரை டு சாட்டிஸ்ஃபை யுவர் செல்ஃப். அதனால் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நேச்சர் வில் பிளஸ் யூ. I really appreciate all of you efforts taken by the principal and his team, professor, and also வந்து நம்ம I appreciate the effort of the coordinator. Mr. Ravindra is doing excellent work.